Mr. Murali from Lumal. He works as a senior product designer. Earlier he was working with Relution, a design studio. So now he's handling on Microsoft's Fabric product or business intelligence, data visualization, data analytical oriented product. எல்லாருக்குமே வந்து LinkedIn ப்ரொஃபைல் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஸோ why should I pick you from them? So what are you doing for that? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இன்டர்வியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டே பை டேஸ் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க, ரெஸ்யூம் வச்சுருக்கீங்க, போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி வந்து thousands ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, லிங்க்டின்ல வச்சுருக்கேன். ஸோ எத்தனை இன்டர்வியூஸ்க்கு நான் அப்ளை பண்ணனாலும் அதே போர்ட்ஃபோலியோவை த்ரோ பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ரைட் திங். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ லைக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை நீங்கள் லைக் முன்னாடி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கலாம். இல்லையா ப்ராடக்ட் பேஸ் ஓரியன்டில் நீங்கள் வந்து லைக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பியூராக வந்து ஒரு வெப்சைட் ஓரியன்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் வந்து டாப் நாச்சாக ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ லைக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை நீங்கள் லைக் முன்னாடி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கலாம். இல்லையா ப்ராடக்ட் பேஸ் ஓரியன்டில் நீங்கள் வந்து லைக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து லைக் 90% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு அலைன்மெண்ட் இஷ்யூன்றது இருக்கவே இருக்காது when you pick ஆட்டோ லேஅவுட், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட் இன்கேஸ் வந்து நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஹாஃப் பேக்காக இருக்கீங்க, ஹாஃப் பேக்காக தெரிஞ்சால் பரவாயில்ல, பட் அதை வந்து கற்றுக்கோங்க. இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு எப்படி போனீங்கனாலும் உங்களுக்கு அதை வந்து ஆட்டோ லேஅவுட் வேரியன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் ஃபைலை வந்து நீங்கள் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அனுப்பும் போது நீங்கள் அதை வந்து காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த காம்பனன்ட்ஸோட வேரியன்ஸ் இருக்குது, அந்த வேரியன்ஸை தான் நீங்கள் இந்த மெயின் ஃபைல் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூ கேன் பிளேஸ் த காம்பனன்ட்ஸ் அந்த ஃபைல்லேயே நீங்கள் சைடில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். வேறு தே வில் நோ இவங்களுக்கு வந்து இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம டிசைனை விட நான் எவ்வளோ ஒர்க் இதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு வந்து புரியும்.